வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட 9ஆம் தேதிக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் 23,935ல ஓப்பன் ஆச்சு. அதாவது சப்போர்ட் லெவல் 2 ஜோன்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் சப்போர்ட் லெவல் 1 நோக்கி நகர்ந்தது. ஆனால் சப்போர்ட் லெவல் 1 ஜோனை பிரேக் அவுட் பண்ணாம திரும்பவும் மார்க்கெட் சப்போர்ட் லெவல் 1 நோக்கி மூவ் ஆகி ஹெட் அண்ட் ஷோல்டர் நமக்கு ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துச்சு. ஃபார்மேஷன் கொடுத்துட்டு சப்போர்ட் லெவல் 2லயே ட்ரேட் ஆகி 24,008ல அதாவது 24,000க்கு மேலதான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 12ஆம் தேதிக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் பார்த்தலாம். நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பைவட் பாயிண்ட்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா 24,136 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,264 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,365 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 23,907 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 23,806 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 23,678 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 21ஆம் தேதியில இருந்து நம்ம 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய முதல் ரெசிஸ்டன்ட் லெவலும் முதல் சப்போர்ட் லெவலுக்கு நடுவில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கத பார்க்க முடியுது. இப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல நமக்கு உடச்சு கீழே இறங்குதா அல்லது மேல் நோக்கி நகருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மார்க்கெட் கீழ் நோக்கி நகருதுன்னா 23,800 டச் பண்ணா நமக்கு ஒரு மார்க்கெட்ல மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றம் 24,500 வரைக்கும் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்துலாம். இப்ப 24,800 வந்து ஏன் முக்கியமான சப்போர்ட் லெவல்ல நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நமக்கு இந்த லெவலை இங்க உடைச்சு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர்ந்துருக்கு. அதனாலதான் நம்ம இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா எடுத்திருக்கோம். இப்ப இந்த 23,800 உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 23,200 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமா 24,500 வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட் பேட்டர்ன்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மேட்சிங்கை வச்சுதான் 24,500 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணியிருக்கோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட 9ஆம் தேதிக்குரிய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் பாயிண்ட்டும் க்ளோசிங் பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டியில பார்த்தோம்னா 53,595 ஓப்பனிங் பாயிண்ட் ரெண்டுமே நமக்கு ஒரே பாயிண்ட்ல ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு ஹை லெவல்ல 9ஆம் தேதிக்குரிய ஹை லெவல்ல ரீச் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் சப்போர்ட் லெவல் 2 நோக்கி நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் முழுக்க நமக்கு சப்போர்ட் லெவல் 2லயே சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து 53,595ல க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுனால 770 பாயிண்ட்டுகள் கிட்டத்தட்ட மைனஸ்ல நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆனது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 12ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி நமக்கு இங்க பிரைவேட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 53,938 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்ப இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,281 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,501 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா
முதல் கட்டமா 53,367 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 53,139 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 52,796 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணிடலாம். இப்ப இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் வந்து 56,000 அதிகபட்ச லெவல் வந்து பார்த்தோம்னா நமக்கு 110 அதாவது 100ல நமக்கு டச் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா 55,400 இங்க 54,100 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. வெள்ளிக்கிழமையில நமக்கு அதை உடைச்சு மார்க்கெட் வந்து 53,500 வரைக்கும் மூவ் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 53,200 வரைக்கும் டச் பண்ணி மார்க்கெட்ல அடுத்து இந்த பாக்ஸ்குள்ள நமக்கு நுழையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இங்க 2 க்ளோனிங் பாக்ஸ் பாக்குறோம். இப்ப 2வது க்ளோனிங் பாக்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து இதேதான் நமக்கு முதல்ல 53,200 நமக்கு இங்க உடைச்சு கீழ் நோக்கி நகர்ந்தாலும் அதாவது ஒரு ஜோன் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஜோன் வந்து 53,000 வரைக்கும் இருக்கு. மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா 53,000 வரைக்கும் இறங்கி நமக்கு மார்க்கெட் திரும்பவும் இந்த 54,000 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.